கோழி தீவனங்களின் விலை உயர்வு மற்றும் தமிழகத்தில் நிலவி வரும் கடுமையான வெயிலின் தாக்கத்தால் முட்டை உற்பத்தி வெகுவாக குறைந்துள்ளதை தொடர்ந்து முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை வரலாற்றிலேயே இல்லாத புதிய உச்சமாக ரூபாய் 6.75 அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. நாமக்கலில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திடீர் விலை மாற்றத்திற்கு பின்வரும் காரணங்கள் முக்கியமாக முன்வைக்கப்படுகின்றன. கடந்த சில வாரங்களாக தமிழகத்தில் நிலவி வரும் 100°F தாண்டிய கடுமையான வெப்பத்தின் காரணமாக கோழிகள் தீவனம் எடுப்பது குறைந்து முட்டை உற்பத்தி பெரும் அளவில் சரிந்துள்ளது. அத்துடன் சோயா, மக்காச்சோளம் போன்ற கோழி தீவனங்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. தமிழக அரசின் பள்ளி குழந்தைகளுக்கான சத்துணவு திட்டத்திற்கு தங்கு தடையின்றி முட்டைகள் விநியோகிக்கப்பட்டு வருவதோடு அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் தற்பொழுது முட்டை நுகர்வு பெருமளவில் அதிகரித்துள்ளது. கொள்முதல் விலை ரூபாய் 6.75 உயர்ந்துள்ளதன் எதிரொலியாக திறந்தவெளி சந்தையில் முட்டையின் சில்லறை விற்பனை விலை பொதுமக்கள் அதிர்ச்சியடைய செய்யும் வகையில் உயரப்போகிறது. போக்குவரத்து செலவு மற்றும் கையாளுதல் கட்டணங்கள் சேரும்போது சென்னை, கோவை, மதுரை போன்ற பெருநகரங்களில் சில்லறை கடைகளில் ஒரு முட்டையின் விலை ரூபாய் 7.50 முதல் 8.50 வரை உயர்ந்து விற்பனையாக வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். முட்டை மற்றும் கோழி இறைச்சி உற்பத்தியில் முன்னிலையில் இருக்கும் நாமக்கல் மண்டலத்தில் பண்ணை விலை உயர்ந்துள்ளதால் வரும் நாட்களில் முட்டையை சார்ந்த இதர உணவுப் பொருட்களின் விலையும் ஹோட்டல்களில் உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.